இருக்காரு. குற்றச்சாட்டு வச்சிட்ட பிறகு அதை ரெக்டிஃபை பண்ணாம அவர் மேல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. அந்த பாயிண்ட் தான் சொல்றேன். குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஒரு 15 நாள் ஆக்ஷன் எடுக்கலாம், நாங்களாம் கேள்வி வைப்போம்ல, சும்மா இருக்க போறோமானே. அவர் 3 நாளா குற்றச்சாட்டு வச்சுட்டாருன்னு நீங்களும் சும்மா இருக்க போறீங்களா? பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேள்வி வைப்பீங்க, ஐஜிஎஸ்பி விடவா போறீங்க, நீங்களும் கேள்வி வைக்க தான் போறீங்க. தினமும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுனாங்கன்னா அந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை நீர்த்து போய்விடும் என்று சொல்லுகின்றேன். ஒரு காவல்துறை அதிகாரி அதிகமா பப்ளிக் பிரஸ்ல பேசக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கருத்துரிமை ஒரு காவல்துறைக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்துல. நம்மளை போல் ஒரு காவல்துறை நண்பர், ஒரு சகோதர சகோதரி ஓப்பனா சில விஷயத்த பேச முடியாது. குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, கொஞ்சம் பொறுமை. நீங்களா இருக்கீங்களா, நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, பதில் சொல்லாம விட்டுருவீங்களா? கொஞ்சம் பொறுமை. அது தினமும் பேச பேச என்ன ஆகுனா அந்த குற்றச்சாட்டினுடைய வீரியம் நீர்த்து போய்விடும் என்கின்ற கருத்தை நான் பதிவு செய்யறேன். அவ்வளவுதாங்க. வேறங்க சார் ஒண்ணும் இல்ல சார். இப்போ திருட்டு சம்பவங்கள்ல குற்றவாளியை பிடிக்கிறாங்க, ஆனா ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும் ரெக்கவர் பண்ண முடியல சார், நாங்க பிடிச்சோம் ஒப்படைச்சிட்டோங்கிறாங்க. இதனால ஒவ்வொரு வீட்டுல 13, 40, 50 சவரன் கொல்லப்போற மக்கள் தான். ஐயா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். நீங்க பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்க, ஒரு சின்ன ஆர்டிஐ போட்டு உங்க நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் ரெக்கவரி ரேட்டை பாருங்க. நல்ல காவல்துறையை 20% தாண்டாது. ஒரு நல்ல காவல்துறையா இருக்குதுன்னா ஒரு மாநிலத்துல ஒரு 100 பவுன் காணாம போகுதுன்னா ரெக்கவரி 20 பவுன் தான் இருக்கும். 80% காணாம போயிடும். அந்த 20 பவுனை ரெக்கவர் பண்றதுக்கு தான் மனித உரிமை மீறல், மிளகா பொடியை கொண்டு போய் பிறப்புறுப்புல வைக்கிறது, சித்திரவதை, டார்ச்சர், இவ்வளவு விஷயம் நடக்குது. இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இந்தியாவில் அரசு முடிவு செய்யணும். அது திருட்டு போயிருச்சு, காணாம போயிருச்சு, காவல்துறை ஒத்துக்கிட்டாங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு பணம் கொடுக்கணும். அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய அரசுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா. ஒரு திருட்டு போன பிறகு காவல்துறை அதிகாரி அதாவது ஏ ரிப்போர்ட், பி ரிப்போர்ட், சி ரிப்போர்ட்டுப்பாங்க. என்னால் பிடிக்கவே முடியல, 1 வருஷம் ஆச்சு, கண்டுபிடிக்கவே முடிக்கணும்னா அந்த கேஸை க்ளோஸ்டுப்பாங்க, சி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. சி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு தங்க காணாமல் போச்சோ, சந்தை மதிப்பு என்னவோ அதை அவங்களுக்கு அரசு ரீஇம்பர்ஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கான நேரம் வந்துருச்சு. அது 1980, 90 இந்தியா கிடையாது. இன்னைக்கு 2025 இந்தியாவில் இது சாத்தியம். அரசுக்கு இது பெரிய செலவெல்லாம் ஆகாது. ஆனால் 1 வருஷம் அரசு டைம் எடுத்துக்கணும். கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் அவங்க முயற்சி பண்ணி பிடிக்கட்டும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 1 வருஷத்துக்கு அப்புறமும் ஃபேக்காக 2 பேர்த்த கூட்டு வருவாங்க. 2 பேர்த்து மேலே ஃபேக் கேஸை போட்டு உள்ள அனுப்புவாங்க. ரெக்கவரியே காட்ட மாட்டாங்க. ரெக்கவரி காட்டலின்னா அது ஃபேக் கேஸ்ன்னு அர்த்தங்கண்ணா. பாதி நேரத்தில் ரெக்கவரி இல்லைன்னா பேருக்காக, ப்ரெஷருக்காக கைது பண்ணிட்டாங்க. அதனால அரசே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு ஒரு மாநிலத்தில் 1 வருடத்திற்குள்ள, ஏன்னா எல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள், அவங்களுடைய லைஃப்னுடைய சம்பாதியம் அந்த கோல்டில் இருக்கு. 30 வருஷமா 40 வருஷமா குழந்தைகளுக்காக, திருமணத்திற்காக சம்பாதித்த கோல்டு ஒரு நைட்ல காணாம போயிடும். இந்தியா, குறிப்பாக மாநில அரசுகள் இதை யோசிச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்து அவர்களாகவே அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு ரீஇம்பர்ஸ் பாலிசி கொண்டு வந்துட்டாங்கன்னா உலகத்துக்கே தமிழக ஒரு மைல்கல்லா இருக்கும். இதையெல்லாம் முதலமைச்சர் யோசிக்கணும். இதை யோசிக்காம வேற ஏதோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி யோசிச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது நடக்கும். அதிமுக கூட்டணியோட பாஜக இருக்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால அந்த கூட்டணி உடைப்பதற்காக அந்த கூட்டணிக்கு எதிராக பேசுறது. கூட்டணிக்கு எதிராக பேசலாம், பட்டியல் போடுங்க தலைவா. நீங்க தானே கேட்கறீங்க, பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணிக்கு எதிராக எங்க பேசணும்? ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னா? ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. நான் எங்க சொன்னா? அவர் சொன்னதை நான் சொன்னேன். கரெக்டா? இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா? அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது இந்த மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு நான் சொன்னா? அதுக்கப்புறம் 3 மாசமா அமைதியா இருக்கிறேன்னா? இப்பவும் பத்திரிகையாளர் சந்திப்ப நான் கூப்பிட்டேன்னா இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிக்கிறீங்களா? எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி வைக்கனாங்கன்னா என் பாட்டுக்கு சிவனேன்னு, என் ஆடு மாடு, என் கிரிக்கெட்டு, என்னுடைய ஃபவுண்டேஷனு, கீழே இருக்கக்கூடிய மக்களை சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கட்சியில முக்கியமான வேலைன்னா போய் வேலை செய்யறாங்க. அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன், நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன். அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும், அதுவரை காத்திருக்கேன். இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் நான் ஒரு கருத்து பேசினா நீங்க சொல்லுங்க. அந்த கொள்கையில அந்த பேரணி தொடங்கும் போது நீங்க கலந்துக்கூடாதே ஒரு விமர்சனம். அண்ணா ஒரு நிமிஷம், நான் எதுக்கு நான் கலந்துக்கணும்? நான் எதுக்கு? எண் மக்கள் யாத்திரை தொடங்க பொழுது அதிமுக கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க. இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியிலிருந்து மாநில தலைவராகவும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க. எது கலந்துக்கணும்னா அந்த கட்சியினுடைய காரியகர்த்தா, கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க. இதை தாண்டி யார் கலந்துக்கணுங்கன்னா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றாங்க. இதுல என்ன இருக்கு? கோவை தொகுதியில முக்கியமான நான் முக்கியம் இல்லைண்ணே, சாதாரண நான் எங்கன்னே முக்கியமான ஆளு.
நீங்க தான் நீ முக்கியங்கிறீங்க. நான் சாதாரண நாளே என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு பெற்றிருக்கீங்க. அந்த மக்கள் நம்பிக்கை வச்சாங்க மோடி ஐயா மேல, அதனால உங்களுக்கு அழைப்பு கோயம்புத்தூர்ல இல்லைன்னு ஓட்டு போட்டாங்க. ஆனா அழைப்பு இல்லைங்கிறது வேறங்கன்னா, எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க. நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக, அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. விவசாய குடும்பத்துல பிறந்தவன், சின்ன கிராமம், தொட்டம்பட்டி, 40 வீடு, ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க. சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பொத்தி கொண்டு அதை பார்ப்பேன். நானா தேவையில்லாம அலையாத விருந்தாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிஆர்பி வேணுமோ எல்லாம் கொடுத்துட்டேன். 3 நாளைக்கு நல்லா இருக்கும், நல்லா பொதுச் செயலாளர் பதவி ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரி